வணக்கம். சசிகலா போட்ட கையெழுத்து. அதிமுகவிற்குள் கெத்தாக வரும் சசிகலா. அதிமுகவின் தொண்டர்களாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் எதிராக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சசிகலாவை தேடி சென்றார்கள் என்பதை நாம் முதல் வீடியோவில் பதிவு செய்திருந்தோம். சசிகலா அவர்கள் தனது கட்சியை அதிமுகவில் இணைப்பதை பற்றி எந்த ஒரு பாரபட்சமும் கிடையாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலில் பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து விலக வேண்டும். அவரது செயல்பாடுகள், அவரது ஒட்டுமொத்தமான தவறுகள்தான் அதிமுக தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக 11 தேர்தல்களில் தோல்வியடைந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இனி வரக்கூடிய எந்த ஒரு தேர்தலிலும் அதிமுக தோல்வி அடைந்துவிடக்கூடாது என்றால் நிச்சயம் அதற்கு எடப்பாடி பொதுச்செயலாளர் பதவியில் மட்டும் இருந்துவிடவே கூடாது என்ற தகவலை தான் சசிகலா அவர்கள் அதிகாரப்பூர்வமாக நிர்வாகிகளிடம் தெரிவித்துள்ளார். சசிகலா அவர்கள் அதிமுகவில் இணைந்த பிறகு அவரது முதல் கையெழுத்து என்பது அவர் பொதுச்செயலாளராக பொறுப்பேற்பதாகத்தான் இருக்க வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளையும் அதற்கான ஒட்டுமொத்தமான முயற்சிகளையும் மேற்கொண்டு என்னிடம் வாருங்கள் என்று சசிகலா அவர்கள் தெரிவித்துவிட்டார். இது நடக்கக்கூடிய காரியமா என்று கேட்டால் நிச்சயமாக நடக்கும். ஏனென்றால் அதிமுகவை உருவாக்கியது சசிகலா மற்றும் டிடிவி தினகரன், ஏன் எடப்பாடி இவர்கள் யாரும் கிடையாது. எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான். ஆனால் அதிமுகவின் வளர்ச்சிக்கு ஒவ்வொருவருக்கும் பங்கு உண்டு. ஆனால் எடப்பாடிக்கு அந்த வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியாக பயன்படுத்தவில்லை. ஒன்றல்ல இரண்டல்ல, சுமார் 11 முறை வாய்ப்புகள் வழங்கப்பட்ட போதிலும் அதை கச்சிதமாக எடப்பாடி பயன்படுத்தி கொள்ளாததும் தொடர் தோல்வியை மேற்கொண்டதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியலில் இருப்பதற்கு அன்ஃபிட் என்று கூறும் அளவிற்கு நிர்வாகிகள் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறார்கள். தற்பொழுது 6 சட்டமன்ற உறுப்பினர்களும் ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனை எதிர்த்து சசிகலா அவர்களை நாடி சென்றதும் இதற்காகத்தான். மேலும் எடப்பாடியின் பதவியை பறிக்க முடியுமா என்று கேட்டால் முடியும். தேர்தல் ஆணையத்திடம் முறைப்படி 3இல் 1 பங்கு நிர்வாகிகள் கடிதங்களை கொடுத்து உடனடியாக பொதுக்குழு செயற்குழுவை கூட்ட வேண்டும். அதில் மாவட்ட செயலாளர்களின் வாக்குகளின் அடிப்படையில் மீண்டும் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டால் எடப்பாடியின் பதவி பறிபோகும் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகியுள்ளது. அதிமுகவின் உண்மையான தொண்டர்களாகிய உங்களது கருத்துக்களை கூறுங்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் சிறந்த தலைவரா அல்லது சசிகலா அவர்கள் அதிமுகவின் புதிய பொதுச்செயலாளராக பொறுப்பேற்கலாமா என்பதை அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.